சௌச்சௌ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராம வேளாண்மையாளர் ஏ சேவியர் அவர்கள் தரும் யோசனைகள். ஆனால் இப்போ நாங்கள் விவசாயம் லெமன் வாழை எல்லாம் போட்டோம். அது ஒன்றும் இப்போ சரியாக இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜவுச்சோ போட்டிருக்கோங்க. 2க்கு 2 குழி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு முதல்ல எருவை கொட்டிடுறோம். அப்புறம் கொஞ்சம் மணலை போடும், அந்த ஏரியா மண்ணவே போட்டு விட்டு அப்புறம் மேலே நம்ம 4 காய் வைக்கணும். 4 காய் வச்சு ஒரு 4 கம்பு பந்தலுக்கும் இதுக்கும் 4 கம்பு வைக்கணும். அதை வச்சு தான் ஏறி போவோம். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த உரம் போட்டோம்னாக்கும் அதுக்கப்புறம் கொடி படந்துடும். பந்தபுரம் ஃபுல்லாக படந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அப்படி போக நமக்கு ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக தான் கூடும். அப்போ உங்களுக்கு அதில் ஒரு மருந்துக்குன்றாலும் அவங்க ஒரே ஒரு மருந்து அடிக்கணும். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு மருந்து. காய்க்க ஆரம்பிச்சுனாக்க நமக்கு 6 மாதத்துக்கு இது விடாத வெள்ளாமை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுப்பான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 100 சிப்பான் 200 சிப்பான் அப்படி ஏரியா தகுந்த மாதிரி நல்லா ஈல்டு வரும். தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சணும். இங்கே வாய்க்கால்லையும் பாய்ச்சலாம், பைப் வச்சும் பாய்ச்சலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். இப்போ இயற்கை கொஞ்சம் நல்லா பேஞ்சுனாக்க தண்ணி தேவையில்லை. 2 ஏக்கர் வச்சுருக்கேங்க. 2 ஏக்கர் வச்சுருக்கேன். இது எங்களுக்கு போதுமானது தான். ஆனால் இந்த உரவாதி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 2 ஏக்கர் நல்லா ஈல்டு தான் வரும். ஆனால் விலைவாசியும் கொஞ்சம் கூடணும். 2 தரமாக பிரிப்போம். அதை இந்த அது தனியாக போடுவோம், இன்னும் நல்லதாக போடுவோம். அதோட எங்களுக்கு வாரத்தில் ஒரு 100 சிப்பம் வரும். 100 பை, 1 கிலோ, ஒரு சாக்கு ஒரு 50 கிலோ. அது இப்போ எங்களுக்கு என்ன ரேட்டு போகுதுனாக்க எங்களுக்கு ஒரு போன வருஷம்லாம் கொஞ்சம் ஈல்டு நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் 500ரூவாக்குள்ளே போகுது. 300ரூவாயிலேருந்து 500ரூவாக்குள்ளே போகுது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஏ சேவியர் அவர்களை 07867879180 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.